ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், நெய் வேணாலும் நெய் ஊற்றுக்குங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் இதெல்லாம் போடணும். போட்டோன்னே அது எல்லாமே பொரிஞ்சிடும். நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நெய் பிடிக்காது, நாங்கள் நெய் சேர்க்கல. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா வெங்காயத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சு நீல வாக்கில் கட் பண்ணி தான் போடணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக உப்பு போட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது வரைக்கும் தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தக்காளி நிறைய போட்டால் தித்திப்பாக இருக்கும். அதனால் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். வெங்காயத்தை தான் நிறைய ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவோம். பச்சை மிளகா ஒன்று, எங்கள் காரத்துக்கு ஏற்ப நாங்கள் ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோன்னே இப்போ தக்காளி ஒன்று கட் பண்ணி நீல வாக்கில் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இதை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா இதுவாகணும், ட்ரை ஆகணும். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிச்சு. கொஞ்சம் தயிர், தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கணும். சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும்னு சொல்லுவாங்க தயிர் ஊற்றிக்கணும். அதனால் தயிர் ஊற்றிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் நான் போட்டுக்கணும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கினேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்குங்க. எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான், சின்ன ஸ்பூனில். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் எப்படி உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரணும். பிரிஞ்சு வந்தோன்னே இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனை மஞ்சள்தூள், சால்ட்டு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டு நல்லா மேலுக்குள்ள பரட்டி விடணும். மசாலா எல்லாம் அதில் ஊற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விடணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கும் கொஞ்சம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் இதிலே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தனியாக, நான் வீட்டில் நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் அந்த அரிசி இதை நான் செய்கிறேன். இதே பாஸ்மதி ரைஸ்னால் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போது வச்சுட்டேன், தண்ணி அளவுலாம் வச்சுட்டேன். இப்போ கொதிக்குது. நீங்கள் உப்பு, சால்ட்டு எல்லாமே, உப்பு மசாலாலாம் இது கரெக்டாக இருக்கான்னு அப்பயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு பாருங்கள், ஒரு வாட்டி உப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க. போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விடணும். கேசரி பவுட்ரு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வேணானுமே அதை போடல. இப்போ பாருங்கள், நல்லா பலன்னு வந்திருக்கு பிரியாணி. சூப்பராக இருக்குது. ஆனால் வீட்டு அரிசி எதாவது செஞ்சேன். நான் பாஸ்மதி ரைஸ் ட்ரை பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி வீட்டு அரிசி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.